வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் சொல்ல போனால் போர்ட்டபிள் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம நிறைய ஆல்ரெடி பார்த்துருப்போம். போட்டானிக்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய பிராண்ட்ஸில் பார்த்துருக்கோம், ஷாமியில் கூட பார்த்துருக்கோம், ஜேபிஎல்லாம் நம்ம இவர்கிட்ட இருக்கு. நான் அப்படியே பார்த்துக்கிறேன் பிலிப்ஸ். இது எப்படின்னா திடீர்னு எஸ்ஆர்கே தான் பார்த்துட்டு என்ன பண்ணா 759 ரூபாய்க்கு ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் ஹெச்பின்னு போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. பாருங்க விலை கம்மியாக இருக்கு. அமேசான் 8 PM டீல் அதில் போட்டிருந்தானுங்க, அமுச்சு விட்டேன். ஹெச்பியோட ப்ராடக்ட்ஸ் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனால் அவங்களோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து நான் வாங்குற பொருள் எல்லாமே நம்ம கம்யூனிட்டியில் யார்கிட்ட வித்துடுறேன். ஆமாம், அதான் உண்மை. என்கிட்டே இருந்து நானே யூஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் அமையுமான்னு கேட்டால் கிடையாது. ஹைலைட் என்னன்னா இந்த கையில் கிடச்சதுமே எனக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த வெயிட்லாம் இருந்தது. சரி, அந்த குவாலிட்டி அந்த வெயிட்லாம் இருந்தது. உடனே எடுத்து ஆன் பண்ணுறேன், ஆனே ஆகலை. என்னடான்னு பார்த்தா அப்புறமா டப்புன்னு இப்படி திருப்பி எப்போ பண்ணியிருக்கேன் அதை பாரு நீங்கள் தேடுனா இந்த இடத்துல போட்டிருக்கேன் மந்த் அண்ட் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் April 23. ரெண்டு வருஷம் 2.5 வருஷம் ஆக போகுதுடா. ஸோ அப்போ இவ்வளோ நாள் பழைய ப்ராடக்டா? சரி, ஓகே, அப்போ கிளியரன்ஸ் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. சரௌண்ட் ஆடியோலாம் செம்மையாக ஃபீல் ஆச்சு சாதா ஸ்பீக்கரில். ஸோ அதனால் இனிஷியல் இம்ப்ரெஷனே என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. சார்ஜ் ஏறினதுக்கப்புறம் நான் அதெல்லாம் செக் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், ஹெச்பி ப்ளூடூத் ஸ்பீக்கர் 350, நாய்ஸ் ரிடக்ஷன் மைக்ரோஃபோன் இருக்குது, USB-C சார்ஜிங் இருக்குது, Bluetooth 5 கனெக்டிவிட்டி இருக்குன்னு போட்டிருக்கான். இப்போ நம்ம எப்படி இருந்தாலும் கால் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி இந்த வீடியோவில் அதுவும் நாங்கள் இன்க்ளூட் பண்ணுவோம். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கே கால் குவாலிட்டி தான் கொடுக்க போகிறேன், அதை மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு. இதில் இருக்கிற மைக் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேங்க, சோனிலே ஒரு சில ஸ்பீக்கர் இங்கே வச்சிருப்பேன். அது என்ன பண்ணுவேன்னா இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா கனெக்ட் பண்ணிட்டு மீட்டிங் அப்போ இதுலேயே மைக்ரோஃபோன் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், மீட்டிங் பேசும்போது கையில் இப்படி வச்சுப்பேன், வால்யூம் குறைச்சி வச்சுட்டு இதில் கேட்டுட்டு இருக்கோம். அப்படியே இப்போ நம்மளை கூப்பிட்டாங்கன்னா டப்புன்னு இப்படி அழுத்திட்டு இப்படி பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதில் பின்னாடி நான் பார்க்கும்போது என்ன இருந்ததுன்னா ஃபுல்லாக சைனீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே பார்த்தாலும் சைனீஸ் ஜாப்பனீஸ் மாதிரி கிழிச்சு பிடிச்சி போட்டு வச்சுருந்தாங்க. 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது, வாட்டர் சாண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் டிசைனு, ஹெச்பி ஸ்டாண்டர்ட் 1 year லிமிடெட் வாரண்டி இருக்குது. ஸோ இதுதான் மொத்தம். இவ்வளோ பெரிய புக்கு. ஸ்டாண்டர்ட் ஹெச்பி லிமிடெட் வாரண்டினா என்ன, போய் படிப்போ. கேபிள் சார்ஜிங்காக 3.5 அது கிடையாது, அது கொடுக்கல. ஓகே. ஸோ A to C கேபிளும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் மொத்த பேக்கேஜுங்க. சரியா, இப்போ பேராகி தான் இருக்கு. வரணுமா மார்டல்ஸே போடுவோம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரெஸ் பண்ணது எங்கன்னா ஃபுல் வால்யூம் வச்சாலும் டிஸ்டார்ட் ஆகலை. ஃபுல் வால்யூம் இப்போ வருவான் பேர். ஓகேயா, அவங்க வெப்சைட்லேயே இருக்குது ப்ராடக்ட்டு. ஓகே, ஹெச்பியில். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன், டீட்டெயில்ஸ் ஒன்றுமே இல்லை. என்ன போட்டாங்கன்னா 180 கிராம் வெயிட்டு ஸ்பீக்கரு, அவ்வளோதான். அப்புறம் டைமென்ஷன் இருக்குது. கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் இருக்குமான்னு பார்க்குறாங்க. கொஞ்சமாக இந்த வாட்டு என்ன டிரைவர் யூனிட் இருந்தால் நல்லாயிருக்கும்ல. IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அதனால் யாரும் தயவுசெய்து தண்ணியிலாம் வைக்காதீங்க சொல்கிறாங்க. ஆல்ரெடி 2.5 வருஷம் பழைய ப்ராடக்ட், இதை கொண்டு போய் தண்ணியில் வச்சா தெருவுக்கு தான் போகணும். இல்லை, நோ இன்ஃபர்மேஷன். வாங்கின நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு தான் போட்டிருக்காங்க. 759 அப்படிங்கிறனால என்னால் ஒரு கொஸ்டின் பண்ண முடியல. எனக்கு பேர் பில்டு மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் மெட்டல் பாலிகார்பனேட் மெட்டீரியலே சூப்பராக இருக்குது. பிளாஸ்டிக்கு இது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு என்னடா போர்ட் இது என்னடா வச்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். நானும் அதாங்க நினச்சேன், என்னடா டுவல் போர்ட்ஸ் வச்சுருக்கீங்களேன்னு. இது அந்த கேபிள் மாட்டுறதுங்க தானே. இந்த ஃப்ளாப்புக்கு கீழே வந்து டைப் சி போட்டும் 3.5 ஜாக்கும் இருக்குது. இதுவே இந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இதுவே சைனீஸ் தான் அங்கே இந்த இடத்துல இருந்துருக்காங்க. நான் சொல்கிறது எப்படின்னா, அந்த லோக்கலில் திருவிழாவில் வாங்குறது இல்லாட்டி வந்து இங்கே பலவர் சந்தையில் வாங்கும் போதில் என்ன ஆகும்னா, அதில் வந்து உனக்கு மைக்ரோ SD ஆப்ஷன் இருக்கும், FM ஆப்ஷன் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இது வந்து ரொம்ப அவங்க வந்து இந்த ஆஃபீஸ் ரொம்ப க்ளீனாக யோசிக்கிறாங்க, ஆஃபீஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து தெளிவாக இருக்காங்க. எனக்கு ஆடியோ குவாலிட்டி தாங்க நான் இம்ப்ரெஸ்டு. இதுதான் வந்து ப்ளே பாஸு, அந்த ஃபோன் பண்ணுற சிம்பிள் தான். ஆமாம், ஓகே. இதுதான் வந்து ப்ளே பாஸு. ஓகே, இது ப்ளே பாஸு. இப்போ இதுவே நான் இதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா அடுத்த பாட்டா போகணும், போயிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ராக் ப்ரீவியஸ் ட்ராக் பக்காவாக வேலை செய்யுது. ஹோல்ட் பண்ண ப்ளஸ் மைனஸ் ஹோல்ட் பண்ணால் திரும்ப இது அழுதுனா பாஸ், அவ்வளோதான். ஓகே, ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கு, தரவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், கால் பண்ணு இதோ போட்டேன். இதோ நம்ம ஆள் கால் பண்ணிட்டான் பாருங்க, இதில் வருது. ஓகே, அட்டன் ஆயிடுச்சோ? சரி, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், வெளியில் போயிட்டு கொஞ்சம் நாய்ஸி என்விரான்மெண்ட் போயிட்டு அங்கேருந்து நான் SR கிட்ட பேச போகிறேன்.
டேபிள் மேல இந்த ஸ்பீக்கர் எப்படி வைப்போமோ அந்த மாதிரி வச்சு அந்த பொசிஷன்ல இருந்து உன்ட்ட பேசிட்டு இருக்கேன். 2 அடி தள்ளி வச்சுதான் இப்போ நான் அந்த ஹெச்பியோட 350 போர்ட்டபிள் ஸ்பீக்கர் அதுல யூஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் இப்பதான் லைட்டா அந்த எக்கோ இருக்கு, ஏன்னா அந்த எம்டி ரூமுக்கான எக்கோ இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஆக்சுவலா வந்து என்கிட்ட இருந்து ஒரு அடி தள்ளி இருக்கு. அப்படியே லேப்டாப்ல இல்ல ஏதாவது ஒரு பாட்டு போட்டு விடுங்க. இவன் தான் ஏதோ நாய்ஸ் ரிடக்ஷன் மைக்குன்னு நானே. பாட்டு ஓடிட்டு இருக்கு, அதே சமயம் நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு சைட்ல மார்டல் சாங் ஓடிட்டு இருக்கு. இது வந்து அநியாயம். இதுல வந்து என் வாய்ஸ் கேட்கறது ரொம்பவே கஷ்டம். பரவாயில்லையே, நீங்க பேசுறதும் கேட்டுறது ஓரளவுக்கு. ஓகேங்க. ஸோ நாங்கள் வந்து கால் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பக்கத்துலேயே பாட்டெல்லாம் கூட போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். நீங்கள் இப்போ எப்படியும் அந்த ஆடியோ லிசன் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபேன் சவுண்டை கம்ப்ளீட்டாக மினிமைஸ் பண்ணிடுதுங்க. மற்றபடி பாட்டு சத்தெல்லாம் கேட்க தான் செய்யுது. பட் இந்த ரூம்லேருந்து வரக்கூடிய நார்மல் சின்ன சின்ன சவுண்ட்ஸ் அதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணிடுது. ஆமாம். ஸோ சொல்ல போனால் கடைசியாக இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒரு டீம்ஸோ இல்லாட்டி இந்த மாதிரியான மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர் அப்படின்னு வரும்போது இவங்க ஏன்னா அப்படி தானே யோசிப்பாங்க. இன்டோர் டேபிளில் பிளேஸ் பண்ணிக்கிட்டு சிஸ்டம் பக்கத்தில் லேப்டாப் பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே ஆடியோ கேட்கறதுக்கும் நம்ம பேசுகிற மைக் அவங்க லிசன் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கு, பக்காவாக இருக்கு. நல்லா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சு பேசும்போது லைட்டாக எக்கோ இருந்துச்சு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் குறைக்கும் போது அந்த எக்கோ இல்லை. ஈவன் பின்னாடி நீங்கள் பாட்டு போட்டிருந்தீங்க, அப்பயுமே நீங்கள் பேசுறதும் கேட்டுருது, பாட்டும் கேட்டுட்டு தான். ஹைலைட் என்னன்னா ஃபுல் வால்யூம் வச்சிருந்தேன் இல்லையா, நீ பேசுறது இன்னும் நல்லாவே கேட்டுச்சு. ஓகே, அதுதான் எனக்கு இன்னும் முக்கியம். குட் குட் குட். ஓகே ரைட்டுங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து ஹெச்பிலேருந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இந்த HP 350 அப்படிங்கிற இந்த போர்ட்டபிள் ஸ்பீக்கர் வந்து 759 ரூபாய்க்கு இப்பயும் அவைலபிளாக இருக்கிறனால வேற லெவல் வேல்யூ ஃபார் மணியாக ஃபீல் ஆகுது. ஸோ தாராளமாக கன்சிடர் பண்ணலாம் தான் தோணுது. பட் இதோட லைஃப் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுக்கு எங்ககிட்ட பதில் இல்லை. ரீசன் என்னன்னா இருக்கு, இந்த பைபிள் எங்கேயும் கள்ள மார்க்கெட்டில் வாங்கி எங்கேயும் விற்கிறானா. ஆனால் ஓவர் ஹெட்ஃபோன்ஸும் சூப்பராக இருக்குது. இவன் வந்து வாங்கினது இப்போ நரேஷோட ஃப்ரெண்டு கிட்ட இருக்குது. அந்த பையனோடனா அவனும் சாட்டிஸ்ஃபைட். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விட பெற்றுக்கொள்வது உங்கள் சிவபரணி மற்றும் சிவாயசார்கே. பார்க்கலாங்க. பாய் பாய். என்னங்க சுட்டு அந்த ரோல் டப்பாஸ் கான்செப்டா? ஆமா, காலி ஆயிடுச்சுங்க. மொத்தமே 8 புல்லட் தாங்க. ஆனா புகலாம் அவங்களுக்கு தெரியுதா தெரியலையா? தெரியும் தெரியும் தெரியும்.